ஹாய். எனக்கு நெடுங்காலமாக ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இறைவன் இவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், எங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்களை அறியக்கூடியவனாக இருக்கிறான், எல்லா இடங்களையும் இருக்கிறான். ஆனாலும் இந்த பூமியில் ஏன் நாங்கள் பிறக்கும் பொழுதே அதே அறிவோடு பிறக்க முடியலை என்ற கேள்வி இருந்தது. இந்த பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் இந்த பூமியில் பிறந்து பல விடயங்களை கற்றுக்கொண்டு தான் அதிலிருந்து தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடித்தவர்கள் நம்ம நண்பர்களோ, நம்ம சொந்தக்காரர்களோ, நம்ம இனத்தைச் சேர்ந்தவர்களோ கிடையாது. யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு மூலையிலிருந்து கண்டுபிடிச்சி தான் அவ்வளோ பொருட்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது தவிர இதில் ஒன்று விளங்கிக்கொள்ளணும், நாங்களும் இதேபோல் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்குது என்றதை உணர்ந்து கொள்ளணும். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது உலகத்தில் யாரோ ஒருத்தன் மனித இனத்துக்கு ஏதோ நல்லது செய்வான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது, உலகத்தில் இருக்கிற அனைவரும் நல்லா வாழணும் என்று நினைக்கணும். ஏன்னு சொன்னால் இதுதான் காரணம். இதை தவிர அடுத்த சந்ததிக்கு தேவையான உணவு, உடை, கனிய வளங்களை பாதுகாக்கிற மாதிரி மரங்களை நட்டுட்டு போகணும், நீர்நிலைகளை உருவாக்கி விட்டு போகணும். இதெல்லாம் சிந்தித்து நாங்கள் செய்யப்படுவோம். இது தவிர இந்த உலகத்தில் நல்லது நடக்கணும் என்று சொன்னால் நாளை பொய் சொல்லலாம் என்று சொல்லுவேன். அது தவறு. நல்லது நடக்கணுமெண்டா உண்மையில் மட்டும்தான் கடத்தி விட்டு போகணும். ஏனெனில் காலப்போக்கில் நாங்கள் சொல்கிற பொய்கள் உண்மையாக மாறிடும். விளங்குறோம். அதனால் பொய் சொல்கிறத நாங்கள் நிப்பாட்டிட்டு உண்மையில் மட்டும் கடத்தணும். எல்லா விடயங்களையும் நாங்கள் அடுத்த சந்தையை கடத்தணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எல்லாத்தையும் தவிர அபிவிருத்தியடைந்த நாடுகள் இதை தெரிஞ்சு கொண்டு தான் தங்களுடைய வீட்டு கட்டமைப்பு, கனிய வளங்களை பாதுகாக்கிறது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது தவிர மற்ற நாடுகளுக்கும் கற்றுக் கொடுக்குற செயற்பாடுகள், கனிய வளங்களை ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். உங்களுக்கு விளங்கி கொள்ளணும். நாங்களும் அதுபோல் செய்யணும். என்னதான் இறைவன் மேலே இருந்தாலும் நாம் தான் இந்த பூமியில் பிறந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு சாதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். ஆன்மீகம் இறைவன் இருக்கிறான் என்ற புரிதல் இருக்குது. விஞ்ஞானம் இந்த வேலைகளை இலகுவாக்குவதற்கு உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு வடிவம்தான் இறைவன். எல்லாத்துக்கும் குருஜி அவர்தான் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சரிதானே? ஓகே தானே? கிளியர் தானே? பாய் தானே? ஓகே, பாய்.